बिस्मिल्लाहिर्रहमानिर्रहीम अल्हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन वस्सलातु वस्सलामु अला सय्यिदिल मुरसलीन व अला आलिहि व अस्हाबिहि अजमाइन अम्मा बाद। கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, அளவிலா கருணையும் நிகரிலா கிருபையும் கொண்ட எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய பேரருளால் எம்பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்று தொடர் பயானிலே நேற்று வரை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு மிகப்பெரிய வெற்றியாகவும் ஒரு மிகப்பெரிய இஸ்லாமிய வரலாற்றின் இஸ்லாமிய எழுச்சிக்கு ஒரு காரணமாகவும் பத்ர் யுத்தத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்த வெற்றியையும் அந்த பத்ர் யுத்தத்தில் நடந்த அற்புதமான சம்பவங்களையும் பார்த்தோம். சகோதரர்களே, அதனுடைய தொடரிலே இன்றைய தினம் அந்த பத்ர் யுத்தத்தை ஒட்டி நடந்த நம்முடைய தக்வாவுக்கும் நம்முடைய ஈமானுக்கும் மெருகேற்றக்கூடிய அளவுக்கு உள்ள சில அற்புதமான சம்பவங்களை பார்க்க இருக்கின்றோம். பத்ர் யுத்தம் என்பது மக்கத்து குறைஷிகளுக்கும் அவர்களால் சித்திரவதைகளுக்கும் வேதனைகளுக்கும் உட்படுத்தப்பட்ட சத்திய சஹாபாக்களுக்கு மத்தியிலே ஒரு மிகப்பெரிய ஒரு சவாலாக, ஒரு போராக பத்ர் யுத்தம் நடைபெற்றது. அன்பு சகோதரர்களே, அந்த பத்ர் யுத்தத்தை பொறுத்த வரையிலே சில சம்பவங்களை நாம் முன்னெடுத்து பார்க்கும் பொழுது, சஹாபாக்களில் 14 பேர் ஷஹீதாக்கப்படுகின்றார்கள். 8 பேர் அன்சாரிகள், 6 பேர் முஹாஜிர்கள். எதிரிகளில் 70 பேர் கொல்லப்பட்டு, அதுவும் பெரும் பெரும் தலைவர்கள் எல்லாம் கொல்லப்பட்டு நாற்றம் எடுத்த கிணற்றிலே தூக்கி வீசி எறியப்படுகின்றார்கள். அந்த சம்பவங்களை எல்லாம் நாம் நேற்றைய தினம் பார்த்தோம். அதன் தொடரிலே அந்த 70 கைதிகள் கொல்லப்பட்டார், 70 குறைஷிகள் கொல்லப்பட்டார்கள், 70 பேர் கைதிகளாக ஆக்கப்பட்டார்கள். அந்த கைதிகளை பிடித்து இழுத்து கொண்டு வரும் பொழுது அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தங்களுக்கு கிடைத்த அந்த கனிமத்து பொருள், உருக்கு சட்டை, இதெல்லாம் கையில் எடுத்துக்கொண்டு வருகின்றார்கள். வரும்பொழுது அங்கே உமையத் இப்னு கலஃபும் அவனுடைய மகன் அலி இப்னு உமையாவும் சரணடைவதற்காக கையை தூக்கிட்டு நிற்கிறாங்க. உமையத் இப்னு கலஃப் நமக்கு தெரியும். சகோதரர், முக்கியமான அறிவிப்பு, தயவு செய்து தொழுகைக்கும் பயானுக்கும் வரக்கூடிய தாய்மார்களோ ஆண்களோ முடிஞ்சவரில் குழந்தைகளை கூட்டு வரதை அவாய்ட் பண்ணுங்க. பாருங்க, கீழே குழந்தைங்க சத்தம் போட்டு விளையாடுறது இங்கே கேட்குது. இப்போ ஏதோ குழந்தைங்க விளையாடி ஒரு பையனுடைய மண்டை உடஞ்சி போச்சான். அதனால் தயவு செஞ்சு அந்த மாதிரி குழந்தைகளை கூட்டுறதை அவாய்ட் பண்ணுங்க. அப்படி கூட்டு வந்தால் உங்கள் கண்ட்ரோலில் வைக்க முடிஞ்சால் கூட்டுவாங்க. குழந்தைகளை உங்கள் கண்ட்ரோலில் உங்கள் பக்கத்தில் வைக்க பாருங்க. அங்கேயும் பெண்கள்கிட்டேருந்து ஒரே கம்ப்ளைண்ட்டு, பயான் கேட்க விட மாட்டேங்கிறாங்க, குழந்தைங்க ஒரே சத்தம் போட்டுட்டு இருக்கிறாங்க, அங்கேயும் ஓடுறாங்க, தாய்மார்களும் கண்ட்ரோல் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி. அதனால் ஒன்று தாய்மார்கள் கண்ட்ரோல் பண்ணோம், இல்லை இங்கே தந்தைமார்கள் கண்ட்ரோல் பண்ணோம். சரி, நாங்கள் பாட்டு பயான் கேட்குறோம், நீங்கள் பாட்டு விளையாட விடுங்க அப்படின்னு விளையாட ஆரம்பிச்சிட்டா அங்கே பாருங்கள் இன்றைக்கி ஒரு குழந்தை மண்டையை உடச்சிக்கிச்சான். அதனால் தயவுசெய்து இந்த மாதிரி விஷயங்களை அவாய்ட் பண்ணுங்கள். உங்கள் கண்ட்ரோலை வைக்க முடிஞ்சால் குழந்தைகளை கூட்டுவாங்க, இல்லைனா குழந்தைகளை வீட்டிலே விட்டுட்டு வாங்க தயவு செஞ்சு. இதனால் உங்களுடைய இபாத்துகளும் இடையூறு ஏற்படும். தாய்மார்கள் சொல்ல வேண்டியதே இல்லை, அங்கேயிருந்து கம்ப்ளைண்ட்டுக்கு மேலே கம்ப்ளைண்ட் வந்துகிட்டே இருக்குது. இங்கே தாய்மார்கள் ஒன்று பேசிகிட்டு இருக்கிறாங்க, ஒழுங்காக சஃபில் ஒழுங்காக நின்று தொழ மாட்டேங்கிறாங்க, குழந்தைங்களை ஓவராக சத்தம் போட விடுறாங்க, விளையாட விடுறாங்க, கண்ட்ரோல் பண்ண மாட்டேங்கிறாங்க, எங்களால் பயான் கேட்க முடியல அப்படின்னு நிறைய கம்ப்ளைண்ட் வருது. தயவுசெய்து இந்த மாதிரி விஷயங்களை அவாய்ட் பண்ணிக்கங்க. அப்போ உமையத் இப்னு கலஃப் யார் அப்படின்னு சொன்னால், மக்கால ஹதரத் பிலால் ரலியல்லாஹு தஆலா கடுமையாக சித்திரவதை பண்ணவன். பிலால் ரலியல்லாஹு எஜமான் அவன் தான் பிலால் ரலியல்லாஹு கழுத்தில் கைத்தை கட்டி சின்ன பசங்கள்ட்ட கொடுத்து தெருவோடு சுற்றிட்டு அலைங்க, இழுத்துட்டு அலைங்க அப்படின்னு அனுப்பி விட்டான். அவ்வளோ வேதனை செய்யப்பட்ட உமையத் இப்னு கலஃப், வேதனை செய்த உமையத் இப்னு கலஃப் இப்பொழுது கைதியாக கையை தூக்கி நிற்கிறான், சரண்டர் ஆகி நிற்கிறான். அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு உமையத் இப்னு கலஃப் ஏற்கனவே மக்கால 2 பேரும் வியாபார தொடர்பு உள்ளவங்க.
2 பேரும் நண்பர்களா இருந்தவங்க. அப்போ உமையா சொல்றான், அப்துல் ரஹ்மானே என்ன தயவு செஞ்சு கொலை பண்ணிடாதீங்க, நான் வந்து கைதியா கையை தூக்கிட்டேன், என்ன கைதியா கொண்டு போனீங்கடா, நீங்க என்ன பிணை கேட்கறீங்களோ அந்த பிணையை கொடுத்துட்டு நான் என்ன காப்பாத்திக்கிறேன், அதனால வந்து என்ன அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கையை தூக்கி நிக்கிறான். அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு பாக்குறாங்க, அவங்களுடைய பழைய நட்பு அடிப்படையிலும் சரி, அதே நேரத்தில் ரொம்ப கெஞ்சிரானேன்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, அந்த உமையத் இப்னு ஹலஃபையும் அவன் மகனையும் அலி இப்னு உமையாவையும் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வர்றாங்க. வர்றதை பார்த்தோன்னே வழியில ஹதரத் பிலால் ரலியல்லாஹு பார்த்துட்டாங்க. பிலால் ரலியல்லாஹு பார்த்த உடனே, இந்த அயோக்கியன் காஃபிருடைய தலைமையும் உயிரோடு இருக்கக்கூடாது, இவன் எவ்வளவு கொஞ்சம் சாதாரண காஃபிர் இல்லை, இவன் எப்படி முஸ்லீம்களை சித்திரவதை பண்ணவன், இவன் உயிரோடு இருக்கக்கூடாது, இவன் தப்பிச்சா இனி நான் தப்பிக்க முடியாது அப்படின்னு அவன் மேல பாய ஓடி வர்றாங்க. அப்போ அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் என்ற தடுத்து, பிலாலே சும்மா இருங்க, நான் அரெஸ்ட் பண்ணிட்டேன் அவரை, நீங்க தாக்காதீங்க, நான் அரெஸ்ட் பண்ணி ரசூலோட கொண்டு போறேன் அப்படின்னா, இவன் அரெஸ்ட் பண்ற ஆள்லாம் கிடையாது, கொலை பண்ணி தீரணும், நான் என்ன விட்டா விடமாட்டேன். பிலால் என்ன பண்றாங்க, வேற போய் பாயுறாங்க, ஏன்னா அவ்வளவு வேதனைப்படுத்தினா இவன் மக்களை, அவன் மேல பாயிறாங்க. 2-3 முறை அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் தடுத்து பாக்குறாங்க. தடுத்த உடனே பிலால் பாக்குறாங்க, ஆஹா இது இப்படியே விட்டா அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் அவரை காப்பாத்தினாலும் காப்பாத்திடுவோம்னு சொல்லிட்டு, ஓ முஸ்லீம்களே அப்படின்னு அலறாங்க. உடனே சஹாபாக்கள் அப்படியே ஒரு 10-15 பேர் வந்துடுறாங்க. வந்தோடனே யார் தெரியுமா, உமையத் இப்னு ஹலஃப், இவன் இப்படிப்பட்ட அயோக்கியன், இவனை உயிரோடு விடலாமா, போர்க்களத்துக்கு வந்து இவன் கைதியா இப்ப கையை தூக்கணும் நல்லவன் ஆயிடுவானா, அதனால இவனை உயிரோட விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் பொழுதே ஒரு சஹாபி என்ன பண்றாரு, அந்த உமையத் இப்னு ஹலஃபுடைய மகனை வாளால அடிக்கிறாரு. அங்கனே சுருண்டு விழுந்து செத்துறான். செத்தோன்னா உமையா அலறான், ஐயோ என் மகனே அப்படின்னு அலறான். ஆனா அந்த அலறல கூட சஹாபாக்கள் பொருட்படுத்தாம அடுத்த அடி அடிக்கிறாங்க, உமையாவும் செத்துறான். அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அல்லாஹ் பிலாலுக்கு கருணை காட்டுவானாக, அவருக்கு ஏற்பட்ட பாதிப்பு அப்படிப்பட்ட பாதிப்பு, அவர் தன்னுடைய சஹாபாக்களை எல்லாம் துணைக்கு அழைச்சி இந்த உமையத் இப்னு ஹலஃபியா மகனையும் கொலைப்பட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்படி சகோதரர்களே, சொந்தக்காரங்க, பந்தக்காரங்க, நண்பர்கள், உறவினர்கள், இப்படி பல பேர் வந்து, உறவினர் இங்க இருக்கிறாங்க, அவங்களுடைய மற்ற உறவினர்கள் எதிரிகள் தரப்புல இருப்பாங்க, அங்க நண்பர் அங்க இருப்பாரு, இன்னொரு நண்பர் எதிரிகள் தரப்புல இருப்பாரு. இப்படி பத்ர் போர்ல ஒரு உணர்ச்சிகரமான போரா நடக்குது. இந்த சூழ்நிலையில ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தன்னுடைய அவங்களுடைய தாய் மாமன் ஆஸ் இப்னு ஹிஷாம், உமர் ரலியல்லாஹு தஆலா சொந்த தாய் மாமன் யார் அப்படின்னு சொன்னா ஆஸ் இப்னு ஹிஷாம். இந்த ஆஸ் இப்னு ஹிஷாம உமர் ரலியல்லாஹு அன்ஹு கொலை பண்ணிடுறாங்க. அவங்களே தான் தாய் மாமன்னு பார்க்காம அவனை காஃபிரா பார்க்கறாங்க, எதிரியா பார்க்கறாங்க, பார்த்து கொலை பண்ணிடுறாங்க. பண்ண உடனே போர் முடிஞ்சு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அப்ப முஸ்லீம் ஆகல, கைதி சிறைபிடிக்கப்படுறாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க இல்லையா, அப்பாஸ் வந்து கொலை பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னாங்க. அதனால அப்பாஸை அரெஸ்ட் பண்ணி யாரு கூட்டு வர்றாங்கன்னா உமர் ரலியல்லாஹு கூட்டு வர்றாங்க. உமர் ரலியல்லாஹு கூட்டு வரும் பொழுது அப்பாஸ்ட தாவா செஞ்சுட்டே வர்றாங்க. அப்பாஸே, உங்களுக்கு தேவையா, எவ்வளவு கண்ணியமா இருக்க வேண்டிய ஆளு, நீங்க இந்த மாதிரி இருக்கலாமா, நீங்க தயவுசெய்து இஸ்லாத்தை ஏத்துக்குங்க, இஸ்லாத்தை கபூல் செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இந்த பாருங்க, என் தாய் மாமன் அவனே நான் கொலை பண்ணேன், ஆஸ் இப்னு ஹிஷாமிய என் சொந்த அம்மா, என் அம்மாவோட சொந்த தம்பி, அவனையே கொலை பண்ணேன். ஆனா உங்களை கொலை பண்ண வேணாம்னு ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க, உங்களை கொலை பண்ணக்கூடாதுன்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க. ஏன்னா நீங்க அவ்வளோ ரசூலுல்லாஹ்வுக்கு ஆதரவாகவும் பாதுகாப்பாகவும் இருந்தீங்க, அதனால நீங்க தயவுசெய்து இஸ்லாத்தை ஏத்துக்குங்க சொல்றாங்க. என்னை பெற்ற தந்தை ஹத்தாப் இஸ்லாத்திற்கு வருவதை விட நீங்க இஸ்லாத்துக்கு வரத நான் சந்தோஷப்படுவேன். ஏன்னா நீங்கள் இஸ்லாத்திற்கு வர வேண்டும் என்று ரசூலுல்லாஹ் விருப்பப்படுறாங்க, நீங்க இஸ்லாத்துக்கு வர வேண்டும் என்று ரசூலுல்லாஹ் விருப்பப்படுறாங்க. அதனால என்னுடைய தந்தை ஹத்தாப் இஸ்லாத்துக்கு வரதை விட நீங்க இஸ்லாத்துக்கு வரதை நான் அதிகமா விரும்புவேன், அதனால தயவுசெய்து இஸ்லாத்துக்கு வாங்க அப்படின்னு சொல்லி இவங்க தாவா செஞ்சுட்டே வர்றாங்க. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா தாவாவை ஏத்து மதீனாவுக்கு வந்து கொஞ்ச நாள்லயே ஹஜ்ரத் அப்பாஸ் ரலியல்லாஹு இஸ்லாத்தை ஏத்துக்கிறாங்க. அப்பாஸ் ரலியல்லாஹு இஸ்லாத்தை ஏத்துக்கிறாங்க. இப்படி போர் மட்டும் நடக்கல, அங்க தாவா பணிகள் நடக்குது. இதற்கு பிறகு அந்த பத்ர் போர்ல இன்னொரு சம்பவம் நடக்குது. உக்காஷா பின் முஹ்சின் ரலியல்லாஹு தஆலா ஒரு வாளை வச்சு சண்டை போடுறாங்க. அந்த வாள் துருப்பிடிச்ச வாளுங்கிறதுனால உடைஞ்சு போயிடுது. உடைஞ்சு போன போர்க்களத்தில் நடக்கும்போது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, யார சொல்லலாம், இந்த மாதிரி வாள் உடைஞ்சு போச்சு, அதனால நான் வந்து எனக்கு வாளில் என்ன பண்றதுன்றாங்க. உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்றாங்க, ஒரு மரக்கிளையை பிடிச்சு ஒடிச்சு இந்த இதை வாளா வச்சுக்க அப்படின்னு கொடுக்குறாங்க. உக்காஷா ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, கூர்மையான வாள் செய்யாத வேலையை அந்த மரக்கிளை செய்தது. அந்த மரக்கிளையை வச்சு வெட்டுறோம்லாம் கழுத்து துண்டாய் கீழே விழுந்தாங்க. அந்த 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 வாளுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரக்கிளையை உடைச்சு எனக்கு கையில கொடுத்தாங்களே, அந்த கிளை எனக்கு வாளை விட அதிகமா பயன்படுத்தா இருந்துச்சு. அதற்கு நான் அல் அவுன்னு பேர் வச்சிருந்தேன்.
அல்லாஹ்வுடைய உதவி அப்படின்னு பேர் வச்சு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்தான பிறகு கூட நான் பல போர்களுக்கு அந்த வாளை பயன்படுத்தினேன், அந்த மரக்கிளையே நான் வாளா பயன்படுத்தினேன். பார்க்கறது மரக்கிளையா தான் இருக்கும், ஆனா வச்சு ஓங்கி அடிச்சா என்ன ஆயிடும், மனுஷன் தலை தானா கீழே விழுந்துரும். அந்த மாதிரி ஒரு பயனுள்ள வாழ்க்கையா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி உக்காஷா பின் மெஹ்சன் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க. அடுத்து முஸாப் இப்னு உமைர் ரலியல்லாஹு தஆலா நம்ம சொல்லியிருப்போம், மக்கால மிகப்பெரிய அத்தர் வியாபாரியுடைய மகன் இஸ்லாத்தை ஏத்துக்கிறதுக்காக அவங்க அத்தா வீட்டை விட்டு துரத்தினாரு. கடைசியில் என்ன பண்ணாங்க, அவங்க இஸ்லாத்தை ஏத்து மதீனாவுக்கு தாயியா வந்தாங்க. அவங்க வந்து தாவா செஞ்ச விளைவு தான் என்ன பண்ணாங்க, மக்கள் போய் ரசூலுல்லாஹ்வை மதீனாக்கு வாங்கன்னு கூப்பிட்டாங்க. வரலாறுலாம் சொன்னேன். அந்த முஸாப் இப்னு உமைர் ரலியல்லாஹு தஆலா போயிட்டு இருக்காங்க. போகும்பொழுது அவங்களுடைய தம்பி அபு அசீஸ் பின் உமைர், அவனோட தம்பி அபு அசீஸ் பின் உமைர், அவன் வந்து காஃபிரா வந்திருக்கான். அவன் என்ன பண்றான், ஒரு அன்சாரி சஹாபி ரலியல்லாஹு அரெஸ்ட் பண்ணி கையால கட்டிட்டு இருக்காங்க. அவனை கைது பண்ணி கையால கட்டுறாங்க. கட்டும் பொழுது முஸாப் சொல்றாங்க அந்த அன்சாரி சஹாபியை பார்த்து, ஓ அன்சாரி சஹாபியே, இவனை நல்லா கட்டுங்க, லேஸ்ல விட்டுறாதீங்க, இவன் நல்லா கட்டுங்க, இவன் அம்மா பெரிய பணக்காரி, இவனை கட்டி கொண்டு போனீங்க, அவங்க அம்மா நல்ல பெரிய செல்வத்தை கொடுத்து இவனை மீட்டிட்டு போவா, அதை நல்லா இருக்க கட்டுங்க அப்படிங்கிறாங்க. அப்ப அபு அசீஸ் சொல்றான், முஸாபே, உன்னுடைய கூட பிறந்த சகோதரனிடத்துல நீ காட்டும் அன்பு இதுதானா, உன்னுடைய சகோதரனிடத்துல நீ காட்டும் அன்பு இதுதானா அப்படின்றான். அப்போ முஸாப் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, நீ என்னுடைய சகோதரன் அல்ல, இவர்தான் என்னுடைய சகோதரன் அப்படின்னு சொல்லி அந்த அன்சாரி சஹாபியை கை காட்டுறாங்க. அன்சாரி சஹாபி கழிச்சா இவர்தான் என்னுடைய சகோதரன், நீ என்னுடைய சகோதரன் இல்ல அப்படிங்கிறாங்க. இப்படி இந்த பத்ர் போர் என்பது பாசத்திற்கும் அன்புக்கும் மத்தியிலே ஒரு மிகப்பெரிய உணர்ச்சிகரமான போராட்டமா நடந்துட்டு இருக்குது. இந்த நிலையில சகோதரர்களே, உத்பாவுடைய சடலம் 70 காஃபிரோட சடலத்தை இழுத்துட்டு வராங்க. இழுத்துட்டு வந்து எங்க போடுறாங்க, அந்த கிணத்துல ஒன்று போடுறாங்க. போடும்போது உத்பாவுடைய சடலத்தை இழுத்துட்டு வர்றாங்க. உத்பாவுடைய மகன் இஸ்லாத்தை இருந்தாலும் சொல்லியிருக்கிறேன், யாருங்க பேர் ஞாபகம் இருக்கா, பேர் ஞாபகம் இல்லையா, அபு ஹுதைஃபா. ரசூலுல்லாஹ் சொன்னாங்கல்ல, அப்பாஸை கொல்லாதீங்க, ஹாஷிம் கிளையர் கொள்ளாதீங்க போது எங்க அப்பா அம்மாலாம் கொல்லணும், உங்க அத்தா மட்டும் கொல்லக்கூடாதுன்னு கேட்டார் இல்லையா, அவங்க தான் அபு ஹுதைஃபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அப்போ அவங்க என்ன பண்றாங்க, உக்காஷாவுடைய உத்பாவுடைய ஜனாசா இழுத்துட்டு வராங்க, அவன் சடலத்தை இழுத்துட்டு வராங்க. இழுத்துட்டு பார்த்து மூஞ்சி அப்படியே மாறுது. ஏன்னா தன்னை பெத்த அத்தா தந்தை அவன் செத்து கிடக்கிறான், அவனுடைய சடலத்தை இழுத்துட்டு வராங்க சஹாபாக்கள். இழுத்துட்டு வரும்பொழுது உத்பா இவங்க அபு ஹுதைஃபா ரலியல்லாஹு தஆலாவுடைய முகம் அப்படியே மாறுது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி பார்த்து கேட்கறான், என்ன அபு ஹுதைஃபா, வருத்தமா இருக்குதா உங்களுக்கு, கவலையா இருக்குதா அப்படின்றாங்க. அப்ப சொல்றான், இல்லை யா ரசூலல்லாஹ், என் அத்தா வந்து நல்ல அறிவாளி, நல்ல அறிவாளி, அவர் காஃபிரா இருந்ததை பத்தியோ காஃபிரா கொல்லப்பட்டதை பத்தியோ அவர் கொல்லப்பட வேண்டிய ஆளுங்கிறதுல எனக்கு எந்த சந்தேகமும் கிடையாது. ஆனா நல்ல அறிவாளியா இருந்தாரு, நல்ல எந்த விஷயத்தையும் ரொம்ப தீர யோசிச்சு நல்ல தீர்க்கமா முடிவெடுப்பாரு. அதனால எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு, இன்ஷா அல்லாஹ் இவர் ரசூலுல்லாஹ் இவரை எதிர்த்தா கூட இவருடைய தீர்க்கமான முடிவு தீர்க்கமான அறிவை வச்சு என்னைக்காவது ஒரு நாளைக்கு இஸ்லாத்தை ஏத்துப்பாரு நம்பிக்கை இருந்துச்சு. அந்த நம்பிக்கை இப்ப எனக்கு போயிடுச்சு. எனக்கு இப்ப என்ன நம்பிக்கை வந்துச்சுன்னா, அறிவை வைத்தோ தீர்க்கமா முடிவெடுக்க திறனை வைத்தோ அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுக்கறது இல்ல, அல்லாஹ் நாடியவர்களுக்கு தான் ஹிதாயத்தை கொடுக்குறான் அப்படிங்கிற நம்பிக்கை வந்துச்சு. அதனால அவர் செத்ததை பத்தி எனக்கு கவலை இல்லை, ஹிதாயத்து எல்லாம் மூத்தாயிட்டாரு, ஈமான்லாம் மூத்தா போயிட்டாரு அப்படிங்கிற கவலை தான் எனக்கு அப்படின்னு சொன்ன உடனே பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபு ஹுதைஃபா ரலியல்லாஹு தஆலா தோள் மேலே கையை போட்டு இப்படி இருக்க அணைச்சு அபு ஹுதைஃபாக்கா அல்லாஹ்ட்ட ரொம்ப துஆ செய்றாங்க. அல்லாஹ் அவன் நல்ல கூலியை கொடுப்பான் அப்படின்னு சொல்லி அபு ஹுதைஃபாக்கா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நல்ல ரொம்ப சந்தோஷமா துஆ செய்றாங்க. அதற்கு பிறகு சகோதரர்களே, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த 70 காஃபிர்கள் போடப்பட்ட கிணற்றுக்கிட்ட வர்றாங்க. நாத்தம் முடிச்ச கிணறுகிட்ட வந்து ரசூலுல்லாஹ் என்ன பண்றாங்க, காஃபிர்கள்ட்ட பேசுறாங்க. நேற்று சொன்னாத பேசும்போது உமர் ரலியல்லாஹு கேட்டாங்க, யார ரசூலுல்லாஹ் அத்து கல்லிமுல் அம்வாத், என்ன செத்து போன மனுஷன் இப்ப பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இன்னஹும் அஸ்மஅ மின்கல் ஆன் யா உமர், உமரே இப்பொழுது அவர்கள் உம்மை விட தெளிவா கேட்கறாங்க, நீங்க கேட்கறத விட அவங்க நல்ல தெளிவா கேக்குது அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இதை வச்சு இன்னைக்கு நம்ம மக்கள் சில பேர் என்ன பண்றாங்க பாத்தீங்களா, ரசூலுல்லாஹ் வந்து என்ன சொன்னாங்க, அந்த செத்து போன மனிதர்களை விட உமரை உங்களை விட அவங்க நல்லா கேட்கறாங்க அப்படின்னு சொன்னா, அப்ப மரணித்தவர்கள் என்ன பண்ணலாங்க, நம்ம பேசினா கேட்கும், மரணித்தவங்க பேசினா நம்ம பேசினா மரணித்தவங்களுக்கு கேட்கும். அதனால கபர்ல உள்ள அவுலியாக்கள்கிட்ட போய் நாம போய் அவுலியாக்களே எங்க தேவை நிறைவேற்றுங்க, எங்களுக்காண்டி அல்லாஹ்ட்ட துஆ செய்யுங்க அப்படின்னு சொன்னா அவங்க காதுல விழுமா விழாதா, விழுமா விழாதா? ஏங்க பத்ர் காலத்துல விழுந்துச்சு, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க உமரே உம்மை விட அவங்க நல்லா கேட்கறாங்கன்றாங்க. பத்ர் காலத்துல 70 பேர் காதுல விழும்போது ஏன் அவுலியாக்களுக்கு காதுல விழக்கூடாது? அதனால அவுலியாக்களுக்கு காது கேட்கும் அப்படின்றாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், நபியே உயிருள்ளவர்களும் செத்து போனவர்களும் ஒருபோதும் சமமாக மாட்டார்கள். ஒமா அன்தபி முஸ்மே மன்ஃபில் குபூர், கபரில் உள்ளவர்களை உங்களால் கேட்க வைக்க முடியாது. கபர்ல மௌத்தா போயிட்டாங்களே அவங்களை கேட்க வைக்கிற சக்தி உங்களுக்கு கிடையாது.
உங்க உயிரோடு இருப்பவர்களும் மூத்தா போனவர்கள் ஒருபோதும் சமமாக மாட்டார்கள். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லிட்டான். அப்படி இருக்க இங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி இந்த செத்து போன காஃபிர்கள்ட்ட பேசினாங்க? அப்படி பேசினதால நீங்க என்ன சொல்றாங்க, பாத்தீங்களா ரசூலுல்லாஹி பேசி இருக்கிறாங்க, அதனால நம்மளும் என்ன பண்ண அவுலியாக்கள்கிட்ட போய் அவுலியாவே எனக்காண்டி அல்லாஹ்ட்ட துஆ செய்யுங்க, அதாவது அவுலியாக்களே எங்க பாவத்தை எங்களுக்கு பரக்கத்தை கொடுங்க, புள்ள வரம் கொடுங்க, கடையில வியாபாரத்தை கொடுங்க அப்படின்னு கேட்காட்டாலும் குறைஞ்சபட்சம் எது கேட்கலாம், எங்களுக்காண்டி அல்லாஹ்ட்ட சிபாரிசு பண்ணுங்க அப்படின்னு கேட்கலாமா இல்லையா? ஏன்னா அவுலியாக்களுக்கு காது கேட்குமா இல்லையா அப்படிங்கிறாங்க. சகோதரர்களே நல்லா புரிஞ்சுங்க, இங்கே பத்ர் களத்திலே காது கேட்டது அவுலியாக்கள் அல்ல. பத்ர் களத்திலே காது கேட்டது யாருக்கு? மக்கத்து பக்கா காஃபிர்களுக்கு. பக்கா காஃபிர்களுக்கு காது கேட்டுச்சு, அங்க அவுலியாக்களுக்கு இல்ல. அந்த காஃபிர்களுக்கு காது கேட்டதை வச்சு அவுலியாக்களும் காது கேட்கும் அப்படின்னு தீர்மானிக்க முடியாது. சரி காஃபிர்கள் மட்டும் எப்படி காது கேட்டுச்சு அப்படின்னா, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சில சில அக்கேஷன்களிலே சில அதிசயத்தை நிகழ்த்துவான். அதனாலதான் அந்த நேரத்தில் அல்லாஹ்விடத்திலிருந்து பெருமானார் ஸல்லல்லாஹு உத்தரவு வந்துச்சு. எப்படின்னா நபியே இப்ப இவங்களுக்கு காது கேட்குது, இப்ப நீங்க பேசுங்க, இந்த 70 காஃபிர்களுக்கு காது கேட்குது, நீங்க பேசுங்க அப்படின்னு உத்தரவு வந்துச்சு. அதனாலதான் ரசூலுல்லாஹ் பேசினாங்க. இல்லை என்றால் ஒமா அன்தபி முஸ்லிமே மன்ஃபில் குபூர், கபரில் உள்ளவர்களை உங்களுக்கு கேட்க வைக்கும் சக்தி கிடையாது என்று அல்லாஹ் சொல்லி இருக்க ரசூலுல்லாஹ் ட்ரை பண்ணுவாங்களா? நபிஸெல்லாம் ட்ரை பண்ணுவாங்களா? அல்லாஹ்வே சொல்லிட்டான் கபரில் உள்ளவங்களை கேட்க வைக்க முடியாதுன்னு சொல்லி. அப்படிங்கிற ரசூலுல்லாஹ் ட்ரை பண்ணிருப்பாங்க. அப்ப அதனால அல்லாஹ் சொல்றான் கபரில் உள்ளவர்களை மூத்தா போனவர்களை உங்களால் கேட்க வைக்க முடியாது, நான் நாடிய நிலையிலே நாடிய நேரத்தில் கேட்க வைப்பேன். சொல்லுங்களா? அந்த நாடிய அக்கேஷன்களை ஒண்ணுதான் அந்த நேரத்தில் பத்ர் களத்தில் இருந்த செத்து போன 70 காஃபிர்களையும் அல்லாஹ் கேட்கும் சக்தியை கொடுத்தா. அதனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்ணாங்க, அல்லாஹ்ட்ட அந்த காஃபிர்கள்ட்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசினாங்க. சொல்ல புரியுதுங்களா? விளங்குதா? ஹைர். இப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசி முடிச்ச பிறகு காஃபிர்கள் படை கலைஞ்சிருது, தோல்வியோட போயிடுறாங்க. போன உடனே மக்காவுக்கு முதலாக தோல்வி செய்தியை கொண்டு வந்தோம் யார் அப்படின்னா ஹைசுமான் பின் அப்துல்லா அப்படிங்கிறவர் தான் முதல்ல மக்காவுக்கு தோல்வி செய்தியை கொண்டு வர்றான். அங்க குறைஷிகள் காபத்துல்லா பக்கத்தில் உட்கார்ந்து இருக்கிறாங்க. அப்ப சஃப்வான் இப்னு உமையா அவனும் உட்கார்ந்துருக்கான். அவன் அந்த நேரத்தில் பத்ர் களத்துக்கு வரல, அவனும் உட்கார்ந்துருக்கிறான். அப்ப இந்த ஹைசுமான் பின் அப்துல்லா வந்து ஐயோ ஏன் கேக்குறீங்க அநியாயத்தை, உத்துபா கொல்லப்பட்டான், அபூஜஹல் கொல்லப்பட்டான், ஷைபா கொல்லப்பட்டான், வலீத் இப்னு முகீரா கொல்லப்பட்டான், ஹுமைத் இப்னு கலப் கொல்லப்பட்டான், எல்லாரும் செத்து போயிட்டாங்களே அப்படின்னு ஓட்டு கதறான். கதற உடனே சஃப்வான் இப்னு உமையா சொல்றான், ஐயா கிறுக்கு ஏதோ கிறுக்கு பிடிச்சி வளர்றான், இவருக்கு ஏதோ கிறுக்கு பிடிச்சிச்சு, இவன் என்னன்னு பாருங்க, கிறுக்கு பிடிச்சான்னு கேளுங்க. ஐயோ எனக்கு கிறுக்கு பிடிக்கல, உண்மையை தான் சொல்றேன், இவங்க எல்லாம் செத்து போயிட்டாங்க, 70 பேர் நம்ம செத்து போயிட்டோம், நம்ம ஆளுங்க பெரிய இழப்போட படம் வந்திருக்குது அப்படின்னு அழுகுறான். அப்போ சஃப்வான் இப்னு உமையால் நம்ப முடியல. அவன் சொல்றான், கிறுக்க அறிவு இருந்தா அவனுக்கு கிறுக்க மாதிரி வளர்ற வந்து அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு சந்தேகம் வருது. கேட்கறான், இவனுக்கு புத்தி சுவாதீனம் இருந்தா ஒழுங்கா இருந்தான்னு பாருங்க, நான் யாருடா அப்படிங்கிறான். அட பாவி நீ சஃப்வான்டா, நல்லா தெரியும்டா, உன் அப்பனும் செத்து போயிட்டான்டா அப்படிங்கிறான். சொல்றேன் நம்புடா, நான் பைத்தியம் இல்ல, உன் அப்பனும் செத்து போயிட்டான், உன் அண்ணனும் செத்து போயிட்டான், நான் கண்ணால பார்த்தேன் அப்படின்னு சஃப்வான் ஓங்கி அடிக்கிறான் பலாருண்டு. அவன் போய் தூரத்துல போய் விழுந்துடுறான். இந்த செய்தி தான் மக்காவுக்கு முதல்ல வருது. வந்த உடனே சகோதரர்களே மக்கத்து குறைஷிகளுடைய செய்தி மக்காவுக்கு வந்தோடனே மக்காவெங்கும் ஒரே ஓலம் ஒப்பாரி அழுக. ஆனால் வந்து எல்லாம் என்ன முடிவு பண்ணிடுறாங்க, எந்த குறைஷிகளுடைய வளமை என்னன்னு, மக்கத்து மக்களுடைய வளமை என்னன்னு சொன்னா ஏதாவது சாவு நடத்துற எல்லாம் ஒப்பாரி வச்சு அழுவாங்க. அந்த காலத்து இந்த காலத்து ஒப்பாரி பார்த்துறீங்களா? இந்த காலத்துல காஃபிர்ல ஒப்பாரி வச்சு அழுகுறாங்கல்ல, யாராவது செத்து போயிட்டா ஓண்டு ஒப்பாரி வச்சு அழுவாங்க. அது பாத்தீங்கன்னா இந்த அழுகுறதுக்குனே சில பேர் இருக்காங்க, ப்ரொஃபஷனல் அழுகையாளர்கள். அவனுடைய ப்ரொஃபஷனலே ஒப்பாரி வச்சு அழுகுற, மத்தவங்க ஒப்பாரி தெரியாது, அதனால ப்ரொஃபஷனலா ஒப்பாரி வச்சு ஓடு அழுவாங்க. அது கதை சொல்லுவாங்க. அந்த ப்ரொஃபஷனல் அழுகையில ஒரு மாமியார் மருமகள் 2 பேரும் ப்ரொஃபஷனல் அழுகக்காரியாம். அப்போ ஒரு மையத்து வீட்டுக்கு அழுவ போனாங்களாம். அழுவ போன உடனே அந்த மையத்து வீட்டில் தோட்டத்தில் புடலங்காயா தூக்கிச்சான். அப்போ அப்பாரி வைக்கும் மாமியார் அழுதாலாம், அடியே பாவி பந்தாளியில தொங்குத பாத்தியாடாலாம். உடனே மருமகள் ஆமா ஆமா நானும் பார்த்த போகும்போது பறிச்சுக்கலாம். இப்படி என்ன சொல்றாங்கன்னு தெரியாது ஒப்பாரி வச்சு அழுவாங்க. அந்த மாதிரி இந்த ப்ரொஃபஷனல் ஒப்பாரி வைக்கிறதுக்கு இது வந்து இப்போ உள்ளதல்ல, அன்றைய கலாச்சாரம், மக்கத்து குறைஷிகளுடைய கலாச்சாரம் அதுபடியே இருந்துச்சு. அதனாலதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாத்துல அந்த கலாச்சாரத்தை உடத்தெரிஞ்சு சொன்னாங்க, இஸ்லாத்துல ஒப்பாரி வச்சு அனுமதி கிடையாது. இன்னல் மையத்துல யுஅஸபு பிபுகாய் அஹ்லிஹி, வீட்டில் உள்ளவர்கள் ஒப்பாரி வைத்து அழுதால் அதனால் அந்த மையத்துக்கு அதாபு செய்யப்படும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டில் ஒப்பாரி வச்சு அழுதா யாருக்கு அதாபு செய்யப்படும்?
மையத்துக்கு அதாபு செய்யப்படும். அதனால மையத்து வீட்டில் அழக்கூடாது, ஒப்பாரி வைக்க கூடாது ரசூலுல்லாஹ் வன்மையா கண்டிச்சாங்க. அந்த மாதிரி குறைஷிகள்ல அந்த ஒப்பாரி வைக்க கூட பழக்கம் இருந்ததுனால, ஆனா என்ன திட்ட ஆர்டர் போட்டுறாங்கடா மக்களை, யாரும் இறந்த மக்களுக்காண்டி ஒப்பாரி வைக்க கூடாது. ஏன் நீங்க ஒப்பாரி வச்சு அழுதா யாருக்கு சந்தோஷமா இருக்கும்? முஸ்லீம்கள் ரொம்ப சந்தோஷமாயிடும். அதனால ஒப்பாரி வைக்க கூடாதுன்னு சொல்லி ஸ்ட்ரிக்டா ஆர்டர் போடுறாங்க. ஆர்டர் பண்ணி யாரும் ஒப்பாரி வச்சு அழுவுறது இல்லை, உள்ளுக்குள்ளேயே வெம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த நேரத்தில் என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு நகைச்சுவையான சம்பவம். மஸ்லமா என்ற ஒரு காஃபிர் என்ன பண்றான், அவன் மகன் செத்து போயிடுறான். செத்து போனதுக்கு அழுவலான்னு நினைச்சா குறைஷிகள் என்ன ஆர்டர் போட்டாங்க, ஒப்பாரி வைக்க ஆர்டர் போட்டாங்க. அதனால உள்ளுக்குள்ளேயே புழுங்கிக்கிட்டு இருக்கிறான். ஒரு 4 வீடு தள்ளி ஒரு குறைஷி பொம்பளை ஓண்டு ஒப்பாரி வச்சு அழுகுறா. உடனே இந்த மஸ்லமா என்ன பண்றானா, அவனுடைய அடிமையை கூட்டிட்டு பாடுற ஒப்பாரிக்கு பெர்மிஷன் கொடுத்துறாங்க பொழுது, நம்மளும் ஒப்பாரி வைக்கலாம், இப்போ என்னன்னு பாடுறான்னு பாத்துறான். அவன் போய் பாத்துட்டு சொல்றான், ஐயா அது பதில செத்தவங்களுக்காண்டி ஒப்பாரி வைக்கல, அவன் ஒட்டகம் காணா போச்சு அதனால ஒப்பாரி வச்சுட்டு இருக்கிறா அப்படின்ற உடனே அந்த மஸ்லமா என்ன பண்றான், ஒரு கவிதை பாடுறான். ஆனா பாவிகளா, ஒட்டகம் காணா போறதுக்கு ஒப்பாரி வச்சா விட்டுறீங்க, என் புள்ள செத்து போயிட்டான் இதுக்கு ஒப்பாரிக்க அழுவிட மாட்டேங்கிறீங்களே அப்படின்னு பெரிய கவிதை படிக்கிறான். அந்த கவிதை இன்னைக்கு ஹதீஸ்கள்ல ஆதாரப்பூர்வம் பதிவு செய்யப்பட்டிருக்குது. இப்படி மக்கால ஒரே கோலமும் ஒப்பாரியும் அழுகமா இருக்குது. இந்த நேரத்தில் ஒரு சம்பவம் நடக்குது. என்னன்னு சொன்னா, அபூ ராஃபி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, இவங்க யார் அப்படின்னு சொன்னா அப்பாஸ் ரலியல்லாஹுடைய அடிமை. அப்பாஸ் ரலியல்லாஹுடைய அடிமை. அப்போ அபூ ராஃபி பின்னாடி சொல்றாங்க, ஒரு காலத்துல நான் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய மனைவி உம்முல் ஃபதல் ரலியல்லாஹு தஆலா ரெண்டு பேருமே இஸ்லாத்தை ஏத்திருந்தாங்க. அப்பாஸ் ரலியல்லாஹு கலிமா சொல்லியிருந்தாங்க, உம்முல் ஃபதல் இஸ்லாத்தை ஏத்திருந்தாங்க. ஆனா அப்பாஸ் ரலியல்லாஹு தாங்கள் கலிமா சொன்ன விஷயத்தை யார்ட்ட என்ன பண்ணாங்க, சொல்லாம மறைச்சு வச்சிருந்தாங்க. அவங்க அங்க கைதியா மாட்டிக்கிட்டாங்க. எங்க மக்கால சிறை கைதியா மாட்டிக்கிட்டாங்க, மதீனால சிறை கைதியா மாட்டிக்கிட்டாங்க. மக்கால என்னாச்சுன்னா அபூ ராஃபி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க உட்கார்ந்து ஏதோ ஒரு ஈட்டியை சரி பண்ணிட்டு இருக்காங்க, ஒரு ஈட்டி குச்சியை சரி பண்ணிட்டு இருக்காங்க. பக்கத்துல அபூ லஹப் அப்படியே சோகமா அப்படியே தத்தி தத்தி நடந்து உட்கார்றான். அபூ லஹப் கடுமையான அசிங்கமாய் போச்சு, கேவலமாய் போச்சு, இப்படி ஒரு தோல்வி ஆகி போச்சு முதல் போர்லயே அப்படின்னு அப்படியே ரொம்ப சோர்ந்து போய் அபூ லஹப் உட்கார்றான். எங்க அபூ ராஃபி ரலியல்லாஹு தஆலா பக்கத்துல இவங்க அடிமை, இவங்க உட்காந்து ஏதோ கம்பு சரி பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அந்த நேரத்தில் அபூ சுஃபியான் வர்றாரு. அபூ சுஃபியான் வந்தவொடனே அபூ லஹப் கேட்கறான், என்ன அபூ சுஃபியான் என்ன ஆச்சு, ஒருத்தர் ஒழுங்கான தகவல் சொல்ல மாட்டேங்கிறீங்க, செத்து போயிட்டான்னு மட்டும் சொல்றீங்க, என்ன நடந்துச்சு? அப்படி நம்ம 1000 பேர் போய் அவங்க 300 பேர் இருந்து அப்படி எப்படித்தான் அவனுக்கு ஜெயிச்சானுங்க, அதையா சொல்லி தொலைங்களையா அப்படின்னு வேகப்படுறான். ஏன்னா அபூ லஹப் எங்க வரல, பத்ர் போருக்கு வரல. அப்போ அபூ சுஃபியான் சொல்றாரு, அட ஏன்பா கேக்குற, இது முஸ்லீம்கள் சண்டை போட்டதல்ல, முஸ்லீம்கள் சண்டை போட்டதல்ல, நல்ல திறமையான குதிரை வீரர்கள் வானத்துல இறங்கி சண்டை போடுறதை என் கண்ணால பார்த்தேன், சண்டை போடுறதை கண்ணால பார்த்தேன். நாங்க வெட்டுறதுக்கு வாழை துவங்குறோம், முஸ்லீம்கள் எங்களை வெட்டுறதுக்கு வாழை ஓங்குறாங்க, எங்க தலை கீழே உழுது, நாங்க அவங்கள வெட்டலாம்னு சொல்லி கையை ஓங்குறோம், எங்க கை யாரோ தட்டி விட்ட மாதிரி இருக்குது. ஆக இது முஸ்லீம்களுக்கு கிடைச்ச வெற்றி இல்லப்பா, இது அவங்க சண்டை போடல, அவங்களுக்கு யாரோ ஒரு மந்திரம் பண்ணி சூனியம் பண்ணி ஏதோ முகமது விளையாட்டு காட்டி ஆள் சண்டை போட்டாங்க அப்படின்ற உடனே அவன் அபூ லஹப் கேட்கறான், வெக்கமா இல்ல சொல்றது கொடுக்குதே, வெக்கமா இல்ல, எவனோ வானத்துல வந்தானா குதிரையில இறங்கினானா கதையா சொல்லிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு அபூ சுஃபியானுக்கு கோவம் வந்துருது. பட்டால் ஓங்கி அடிக்கிறான். யார அடிக்கிறாரு? அபூ லஹப் அடிச்சு, அறிவு கட்டவன, நாங்களா இருக்க போய் அங்க காட்சியை பார்த்தவர் உயிரோட திரும்பி வந்திருக்கிறோம், நீ அந்த பார்த்த மாத்திரம் செத்துருப்ப, நீ அங்க அப்படி ஒவ்வொருத்தரும் அப்படி திரகாத்திரமா இறங்குறான், ஆஜான் பகவான் இறங்குறாங்க, அவங்க உருவத்தை பார்த்தா திரும்பி வந்திருக்கிறோம், யாருன்னு தெரியலையா எங்களுக்கு அப்படின்னு அபூ ராஃபி இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டாங்க. இவங்க உற்சாகம் தாங்க முடியாம அதான் மலக்குங்க அவங்க அப்படின்னாங்க. அபூ லஹப் வந்துச்சு கோவம், விட்டாரு ஒரு அடி. யார்? அபூ ராஃபி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அவங்க பொத்துன்னு போய் விழுந்துடுறாங்க. இதை பார்த்தோன்னே உம்முல் ஃபதல் என்ன பண்ணாங்க, யாரு? அப்பாஸ் ரலியல்லாஹுடைய மனைவி, அந்த அம்மா என்ன பண்ணாங்க, இவங்க மூங்கில் குச்சி சரி பண்ணிட்டு தான் இல்லையா, அந்த மூங்கிலை எடுத்து அறிவு கட்டவன அவருடைய எஜமானி இல்லைங்கிற தைரியத்தில் அடிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு ஓங்கி பட்டார்னு யார் அடிக்கிறாங்க? அபூ லஹப் அடிக்கிறாங்க. அபூ லஹப் மண்டை உடைஞ்சு போய் அந்த காயத்திலே அவன் செத்து போயிடறான். அது எங்க நடக்குது? மக்கால் நடக்குது. அது எப்படி செத்தாண்டா சகோதரர்களே, அவனுக்கு ஒரு விதமான அம்மை நோய் மாதிரி இந்த காயம் செப்டிக் ஆகி, யார்? உம்முல் ஃபதல் ரலியல்லாஹு தஆலா அடிச்ச அடிதான், அடிச்ச அடியில உடம்பு பூரா காயமாயி உடம்பு பூரா சீலும் சகதியுமா ஓட ஆரம்பிச்சிருது. யாருமே கிட்ட போகல, அப்படி நாத்தம். எந்த அளவுக்கு என்றால் செத்து போய் பல நாட்களாக அவனுடைய சடலம் மக்காலே கிடக்குது. அவனுடைய பிள்ளைகள் கூட எடுத்து அடக்கம் பண்ண தயாரா இல்லை.
அவனுடைய பிள்ளைகள் சொந்தக்காரங்க யாருமே எடுத்து அடக்கம் பண்ண தயாரா இல்ல. கடைசியில் எல்லாரும் திட்டுவாங்களே, அசிங்கமா பேசுறாங்களேங்கிறதுக்காக என்ன பண்ணாங்க, பெரிய குழி தோண்டி அந்த குழிக்கு பக்கத்துல உடம்பு எங்க கிடந்துச்சோ அதுக்கு பக்கத்துல குழி தோண்டி தூரத்துல இருந்து என்ன பண்ண ஒரு பெரிய கட்டையை வச்சு அப்படி தள்ளி விட்டு அப்புறம் கல்லால அடிச்சு அத்திக்கு போட்டு மூண்டாங்க. அதை அந்த அளவுக்கு கேவலப்படுத்தி அல்லாஹ் என்ன பண்ணான், அபுலஹப சாகடிச்சான். சகோதரர்களே, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை யார் இழிவுபடுத்துறாங்களோ அவங்களுக்கு நல்ல மௌத் வந்ததா சரித்திரம் இல்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு இழிவுபடுத்தியவர்களை அல்லாஹ் நல்ல மௌத் ஒருபோதும் கொடுத்ததில்லை. அப்படி இழிவுபடுத்துற ஒருத்தன் யாருன்னா அந்த மிர்சா குலாம் அஹமது காதியானி இருக்கிறாங்களே, 1.5 முழ தொப்பிக்காரங்க, இவங்களை தலைவர் இருக்கிற மிர்சா குலாமே, இவன் எப்படி செத்தான் தெரியுமா? இவன் சொன்னா, என்னுடைய காதியான் என்பது புனிதமான ஊர், காதியான் என்பது புனிதமான ஊர், இந்த ஊரை அல்லாஹ் காலரா போன்ற தொத்து நோய்களிலிருந்து அல்லாஹ் பாதுகாத்து விட்டான் அப்படின்னு அவன் ரூஹானி ஹஸானில் எழுதி வச்சிருக்கான். அவன் ரூஹானி ஹஸானில் எழுதி வச்சிருக்கான், காதியான் என்பது ஒரு புனிதமான ஊர், காலரா போன்ற தொத்து நோய்களிலிருந்து அல்லாஹ் இந்த ஊரை பாதுகாத்து விட்டான்னு. கடைசியில் என்ன ஆச்சுன்னா சகோதரர்களே, அந்த காலரா அவனுக்கே வந்து டாய்லெட்ல விழுந்து வாயால மலங்கக்கி செத்தான். காலரா நோய் வந்து வாயால மலங்கக்கி செத்தான் மிர்சா குலாமு. ஏன்னா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இழிவுபடுத்தியவர்களுக்கு நல்ல மௌத் வந்ததா வரலாறு கிடையாது. அதுக்கு முதல் ஆரம்பம் யாரு? அபூலஹப். இப்படி அபூலஹபுடைய சம்பவம் நடக்குது. மக்கால இப்படி அழகையும் ஒப்பாரிமா இருக்குது. இந்த நேரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழமை என்னன்னு சொன்னா, எந்த போர் முடிஞ்சாலும் சரி, போர் முடிஞ்ச பிறகு ஒரு 3 நாள் அங்கேயே தங்கியிருப்பாங்க. தங்கி இந்த 3 நாள் கழிச்சு தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்புவாங்க. அந்த மாதிரி இங்கேயும் பத்ர்ல என்ன பண்ணா 3 நாள் தங்கி இருந்து 3 நாள் கழிச்சு ரசூலுல்லாஹ் மதீனாவுக்கு திரும்ப போறாங்க. திரும்ப போகும்பொழுது, ஏன்னா இதான் முதல் போர், கனிமத்து பொருள் எக்கச்சக்கமா சேர்ந்துருக்குது. என்ன பொருளுங்க? கனிமத்து பொருள் என்ன தெரியுமா? போர்க்காலத்தில் எதிரிகள் விட்டு ஓடுறாங்களே, அந்த கனிமத்து பொருள் எக்கச்சக்கமா சேர்ந்தது. சேர்ந்த உடனே இந்த கனிமத்து பொருள் யாருக்குங்கிற விஷயத்தை சஹாபாக்கள் மத்தியில் கருத்து வேறுபாடு வந்துச்சு. இந்த கனிமத்து பொருள் யாருக்கு? ஏன்னா முதல் போர், அது சம்பந்தம் எந்த விளக்கமும் ஆயத்துல இறங்கல. அதனால யார் வந்து முதல்ல போய் கனிமத்து பொருளை எடுத்தாரோ அவர் சொல்றாரு, எனக்கு தான் பங்கு, நான் தான் எடுத்தேன் அப்படிங்கிறாரு. இன்னும் சில பேர் சொல்றாங்க, இல்ல இல்ல நான் தான் அவனை வெட்டினேன், நான் அவனை வெட்டினதுனால அந்த அவன் போட்டிருந்த அந்த உருக்கு சட்டையை கனிமத்து பொருள் எனக்கு தான்றாங்க. செக்யூரிட்டிக்கு ரசூலுல்லாஹ்வுடைய கூடாரத்தை பாதுகாத்துட்டாங்கல்ல, அவங்க சொல்றாங்க, நாங்க போட்டுறது எங்களுக்கு கிடைச்சிருக்கும்ல, நாங்க இங்க பாதுகாத்தனால எங்களுக்கு இல்லாட்டா என்ன அர்த்தம், எங்களுக்கும் உண்டு அப்படிங்கிறாங்க. இப்படி சஹாபாக்கள் மத்தியில் கருத்து வேறுபாடு வரும்பொழுதுதான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூரத்துல் அன்ஃபால் இறக்குறான். சூரத்துல் அன்ஃபால் 9வது அத்தியாயத்தை இருக்கிறான். எஸ்அலூனக அனில் அன்ஃபால், நபியே அன்ஃபால் சொன்னா கனிமத்து பொருள், கனிமத்து பொருளை பற்றி அவர்கள் கேட்கிறார்கள். அப்ப இந்த கனிமத்து பொருள் யாருக்குரியது, யார் யாருக்கு எவ்வளவு பங்கு, யார் யாருக்கு எவ்வளவு ஷேர் கிடைக்கும் அப்படிங்கிறது அல்லாஹ் தெளிவா சொன்னா. அதுக்கப்புறம் சஹாபாக்கள் மத்தியில் என்ன கிடையாது, கருத்து வேறுபாடு கிடையாது. அந்த கனிமத் சம்பந்தமான வசனங்கள் அப்பதான் இறங்குது. இறங்கின உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு புறப்பட்டு வந்துடுறாங்க. 70 செத்து போன அந்த குறைஷிகள் அங்கேயே போட்டு புதைச்சிட்டு 70 கைதிகள் மட்டும் அரெஸ்ட் பண்ணி கொண்டு எங்க கொண்டு வர்றாங்க, மதீனாக்கு வர்றாங்க. மதீனாக்கு வந்த உடனே இந்த கைதிகளை என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஆலோசனை நடக்குது. கைதிகள் என்ன செய்யலாம், இவங்களை ஏதாவது பிணை வாங்கிட்டு விட்டுருவோமா அல்லது கொன்றுவோமா, கொலை பண்ணிடலாமா அப்படின்னு ஆலோசனை நடக்குது. ஆலோசனை நடக்கும் பொழுது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு சொல்றாங்க, யார சொல்லா, இவங்க வந்திருக்கவங்க எல்லாமே வந்து நல்ல அறிவாளிங்க, நல்லா எழுத படிக்க தெரிஞ்சவங்க. ரெண்டாவது இவன் ஊர்ல இவன் எல்லாத்தையுமே நல்ல சொத்து இருக்குது, ஊர்ல எல்லாத்தையுமே நல்ல சொத்து இருக்குது. அதனால நாம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா, இவன் ஒரு ஆளுக்கு இவ்வளோன்னு சொல்லி பிணைத்தொகை வாங்கிக்கலாம். ஒரு ஆளுக்கு இவ்வளோன்னு சொல்லி பிணைத்தொகை வாங்கிக்கிட்டு, அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு கைதியும் நம்முடைய பிள்ளைகள் 10 குழந்தைகளுக்கு அரபி சொல்லி தரணும், எழுத படிக்க கணக்கு இதை சொல்லி கொடுக்கணும். சொல்லி கொடுத்துட்டு இதே பிணையா வச்சுட்டு விட்டுருவோம் அப்படின்றாங்க. யாரு? நல்ல அபிப்பிராயம் சொன்னாங்க. உடனே உமர் ரலியல்லாஹு கேட்டாங்க, உமர் உங்க அபிப்பிராயம் என்ன? உமர் பார்த்தாங்க, யார சொல்லலாம், இது அறிவு கற்கிறதுக்கோ அல்லது பிணை வாங்குறதுக்கோ உள்ள நேரம் அல்ல. வந்திருக்கும் முறை எல்லாம் வங் காஃபிர், சாதாரண சாஃப்ட்வேர் காஃபிர், ஹார்ட்வேர் காஃபிர், எல்லாம் வங் காஃபிர். இவங்களை நம்ம உயிரோட விட்டா இவங்க சும்மா இருக்க மாட்டாங்க, மறுபடியும் போய் என்ன பண்ணுவாங்க, மக்கால போய் அடுத்த போருக்கு தயாராவானுங்க. அதனால இவர்களை கொலை பண்ணணும். அது எப்படி தெரியுமா கொலை பண்ணணும், நம்ம முஸ்லீம்கள் யாரெல்லாம் அங்க இருக்கிறோமோ இவங்கள கைதிகள் யார் யார் சொந்தக்காரன் வந்திருக்கானோ அந்தந்த சொந்தக்காரன் அந்தந்த முஸ்லீம் கொலை பண்ணோம். அதனால யார சொல்லலாம், அவங்களுடைய உமர் ரலியல்லாஹு சொந்தக்காரன் ஒருத்தன் வந்திருக்கான், அவனை வந்து என்கிட்ட அப்படி நான் கொல்றேன். அதே மாதிரி அலி ரலியல்லாஹு யார் கொல்லணும், அலி ரலியல்லாஹுடைய தம்பி அகீல் வந்திருக்காரு, அலி ரலியல்லாஹுடைய தம்பி அகீல் வந்திருக்காரு, அகீல அலி கொல்லணும், அப்பாஸ நீங்க கொல்லணும், அப்பாஸ நீங்க கொல்லணும், அபூபக்கர் அவங்க மகனை கொல்லணும். இப்படி அவங்க உறவினர் யார் இருக்கிறாங்களோ அவர்களை கொன்றால் தான்
மக்கத்து குறைஷிகளுக்கு பாடம் பயிர்க்க முடியும். எப்படி முஸ்லீம்கள் சொந்தம் ரத்தம் பந்தம்லாம் பார்க்கல, அவங்க ஈமானுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது தெரியும். இந்த உலகத்துக்கு உணர்த்தணும் யார சொல்லலாம் அப்படின்றாங்க. இந்த உமருக்கு ஒரு வேலையே இல்லை, எப்ப பார்த்தாலும் இப்படி வெட்டு குத்து, தீவிரவாதி இல்லையா உமர் ரதியல்லாஹு, தீவிரவாதி எப்ப பார்த்தாலும் வெட்டணும் குத்தணும். அது எப்படி வக்கரமான தீவிரவாதி, சொந்தக்காரன் வெட்டணுமா அப்படின்னு நாம நினைப்போம். ஆனா அங்க என்ன நடந்துச்சு பாருங்க. உமர் ரதியல்லாஹுடைய ஆலோசனை அவ்வளவு உசிதமா தெரியல ரசூலுல்லாஹ்வுக்கு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உசிதமா தெரியல. மற்ற சஹாபாக்கள் ஆலோசனை கேட்கறாங்க. கடைசியில் அபூபக்கர் ரதியல்லாஹு சொல்றதான் சரியா படுது. ஏன்னு சொன்னா ஆல்ரெடி மதீனத்து மக்கள் ரொம்ப ஏழையா இருக்கிறாங்க, பொருளாதாரம் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இப்ப இவங்க மூலமா 70 பேர்ட்டையும் ஒரு அமௌண்ட் நின்றுச்சு. அந்த பொருள் மக்காவுக்கு மதீனாவுக்கு வந்தா மதீனத்து மக்கள் ஓரளவு பொருளாதார நல்லா ஆயிடுவாங்க. ரசூல் அப்படி யோசிக்கிறாங்க. அதே நேரத்தில் கல்வியும் கிடைக்கும், கல்வி கிடைக்கும். ஏன்னா இன்னைக்கு நம்ம சொல்றோம்ல, நம்முடைய சமுதாயத்திலே கல்வியில பின்தங்கி இருக்கிறோம், பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கிறோம். இந்த 2 சரியாயிட்டா மத்த எல்லாம் சரியாயிடும் அப்படிங்கிறமே. இந்த 2 சரியாயிட்டா எல்லாம் சரியாயிடாது, இந்த 2 சரியாயிட்டா எல்லாம் சரியாயிடாது. ஏன்னா ரசூல் அப்படிதான் யோசிச்சாங்க. எப்படி கல்வியிலும் பொருளாதாரத்தை பின்தங்கி இருக்கிறோம், அதனால நமக்கு பொருளாதாரமும் கிடைக்குது, என்ன கிடைக்குது, கல்வியும் கிடைக்குது. அதனால அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா சொன்னதே ரசூலுல்லாஹ் என்ன பண்றாங்க, முடிவு பண்ணி தீர்ப்பளிச்சிடறாங்க. மறுநாள் உமர் ரலியல்லாஹு வீட்டுக்கு வர்றாங்க. ரசூலுல்லாஹ் அபூபக்கர் ரலியல்லாஹு தனியா உட்கார்ந்து குலுங்கி குலுங்கி அழுதுட்டு இருக்காங்க, குலுங்கி குலுங்கி அழுகுறாங்க. இதை பார்த்தோன்னா உமர் ரலியல்லாஹு ஷாக் அடிச்சு, ரசூல் என்ன ஏன் அழுகுறீங்க, அல்லாஹ் நமக்கு ஒரு அழகான கம்பீரமான கண்ணியமான வெற்றியை கொடுத்துருக்கான், இப்போ ஏன் ரசூல் அழுகுறீங்க, என்ன காரணம் சொல்லுங்க, நானும் கூட சேர்ந்து அழுகுறேன், நானும் கூட சேர்ந்து அழுகுறேன், என்ன விஷயம் சொல்லுங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உமரே ஒன்னால தான் அழுகுறோம் அப்படின்னாங்க. நான் என்ன பண்ணேன், நான் என்ன பண்ணேன் யார சொல்லலாம், நான் என்ன தப்பு பண்ணேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, உமரே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களுடைய அபிப்பிராயத்திற்கு மாற்றமாக நான் முடிவெடுத்ததினால் என்னுடைய முடிவை கண்டித்து அல்லாஹ் ஆயத்தை இறக்கிட்டான். அது எப்படி கண்டிச்சானா, ஒரு பக்கத்தில் இந்த மரத்தை காட்டுறாங்க, இந்த நிக்குது மரம், இந்த மரத்தை விட அருகாமையிலே அல்லாஹ்வுடைய அதாப் வந்ததை நான் பார்த்தேன், அல்லாஹ்வுடைய அதாப் வந்ததை பார்த்தேன். ஏன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஆயத்தை ஓதி காட்டுறாங்க. 8வது ஆயத்துல குர்ஆன் எடுங்க, குர்ஆன் எடுங்க. சூரத்துல் அன்ஃபால்ல 8வது அத்தியாயத்துல 68 69 சாரி 67 68 வீட்டுல போய் எடுத்து பாருங்க. 8வது அத்தியாயம் சூரத்துல் அன்ஃபால்ல 67 68 அல்லாஹ் சொல்றான் பாருங்க, மா கானலி நபியின் ஐயக்கூன லஹு அஸ்ரா ஹத்தா யுஸ்கின ஃபில் அர்த் துரீதுன அரத துன்யா வல்லாஹு யுரீதுல் ஆখিরা வல்லாஹு அஸீஸுன் ஹக்கீம். ஒரு நபிக்கு அழகு இல்லை. அல்லாஹ் எப்படி ஆரம்பிக்கிறான், மா கானலி நபியின், ஒரு நபிக்கு அழகு இல்லை, ஐயக்கூன லஹு அஸ்ரா அவருக்கு சில சிறை கைதிகள் அகப்பட்டு சிறை கைதிகள் கிடைத்து ஹத்தா யுஸ்கின ஃபில் அர்தி அவர்களை சுதந்திரமா பூமியில் நடமாட விடுறது ஒரு நபிக்கு அழகல்ல. துரீதுன அரத துன்யா, என்ன அற்பமான இந்த உலக ஆசைப்படுகிறீர்களா, அற்பமான இந்த உலக செல்வத்துக்கு அவன் தர 5000 தீனாரு 10,000 தீனாருக்கு ஆசைப்பட்டு பொருளாதாரத்தில் மேம்பாடு அடையணுங்கிறதுக்காண்டி இந்த காஃபிர்ல உயிரோட விட்டீங்களா. வல்லாஹு யுரீதுல் ஆখিরা, ஆனால் அல்லாஹ் உங்களுக்கு ஆகிரத்தில் கூலி தர வேண்டும் என்று ஆசைப்படுகின்றான். அல்லாஹ் உங்களுக்கு ஆகிரத்தில் கூலி தர ஆசைப்படுறான், ஆனா நீங்க உலகத்திலே செல்வத்தை ஆசைப்படுறீங்களா. வல்லாஹு அஸீஸுன் ஹக்கீம், எல்லாவற்றையும் அல்லாஹ் மிகைத்தவன் சொல்லிட்டு அடுத்த வசனத்தை அல்லாஹ் சொல்றான், லௌலா கிதாபு மினல்லாஹி சபக, அதாவது நீங்க ஆலோசனை பண்ணி முடிவெடுத்ததுனால இந்த முடிவை அல்லாஹ் பொருந்திக்கிட்டான். ரசூலுல்லாஹ் சொல்றான், இது மட்டும் ரசூலுல்லாஹ் தன்னிச்சையா இறங்கி எடுத்திருந்தா மிகப்பெரிய அதாபம் வந்திருக்கும் உங்களுக்கு. ரசூலுல்லாஹ் கண்டிக்கிறான், அல்லாஹ் லௌலா கிதாபுன் சபக, அல்லாஹ் ஏற்கனவே முடிவு பண்ணதான் நடக்கும், அப்படிதானே, முடிவு பண்ணதான் நடக்கும். அந்த முடிவின்படி நீங்க ஆலோசனை செஞ்சு முடிவெடுத்ததுனால, அப்படி ஆலோசனை செய்யாமல் முடிவெடுத்திருந்தால், ஆலோசனை செய்யாமல் தன்னிச்சையா முடிவெடுத்திருந்தால், அப்படி அல்லது இப்படி அவங்களை உயிரோட விடணுங்கிறது அல்லாஹ்வுடைய தக்தீரில் இல்லாமல் இருந்திருந்தால், லமஸ்ஸக்கும் ஃபீமா அகத்தும் அஸாபுன் அலீம், நீங்கள் செய்த காரியத்தினால் மகத்தான வேதனை உங்களை வந்தடைந்திருக்கும். அதான் ரசூலுல்லாஹி சொல்லிட்டு அழுதாங்க, இதோ இந்த மரத்தை விட பக்கத்தில் அல்லாஹ்வுடைய அஸாப் வந்ததை நான் பார்த்தேன் சொல்லி அழுகுறாங்க. சகோதரர்களே, உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய கூற்றுக்கு சாதகமாக 23 இடங்கள் அல்லாஹ் ஆயத்திருக்கான்னு சொன்ன பாருங்க, அது இந்த இடம் தான், இந்த இடமும் ஒண்ணு. இதுல அன்னைக்கு யாரோ ஒருத்தர் கேட்டாரு, ஹஜ்ரத் நீங்க இப்படி சொன்ன உடனே என் நண்பர் ஒருத்தர் கேட்கிறாரு, அப்படின்னா அப்ப அல்லாஹ்க்கே தெரியாதோ
உமர் சொன்னதுக்கு அப்புறம் தான் அல்லாஹ்க்கு தெரியுமோ? நிச்சயமா கேட்டவன் ஷைத்தானா தான் இருப்பான். ஏன்னா உமர் இதில் பார்த்தா யாருக்கு பிடிக்காது? யாருக்கு பிடிக்காதுங்க? ஷைத்தானுக்கு பிடிக்காது. அப்போ அப்படின்னா உமருடைய மகிமை பெருசாச்சு. அப்போ அல்லாஹ் உமருடைய நாட்டத்துக்கு ஏற்ற மாதிரி அல்லாஹ் ஆயத்து இருக்கிறானா, அப்போ அல்லாஹ்க்கே தெரியாதோ? உமர் சொல்லி கொடுத்தா அல்லாஹ்க்கு தெரியுமோ அப்படின்னா அப்ப எவ்வளவு பெரிய ஷைத்தானா இருப்பான், இப்லீஸா இருப்பான், வெதனாவது பேசுறவனா இருப்பான். ஏன்னா உமர் ரலியல்லாஹு பார்த்தா ஷைத்தான்களுக்கு பிடிக்காது. உமர் ரலியல்லாஹு எந்த முடிவு பண்ணாலும் சரி ஷைத்தான்களுக்கு பிடிக்காது. ஹைர், அந்த அடிப்படையில் உமர் ரலியல்லாஹு தஆலா சாதகமா அல்லாஹ் ரப்பல் அவங்க அபிப்பிராயத்துக்கு சாதகமா ஆயத்து இருக்குன்னா உமர் ரலியல்லாஹு தஆலா ஒரு விஷயத்துல முதல்ல இறங்கின ஆயத்தது. அப்புறம் ரசூலுல்லாஹி அழுது, உமரே அல்லாஹ் உங்கள் மூலமா எனக்கு நல்ல விஷயங்களை நல்ல அபிப்பிராயங்களை சொல்ல வச்சிருக்கிறான், அதில் தொடர்ந்து உங்களுடைய அபிப்பிராயங்களை சொல்லுங்க அப்படின்னு ரசூலுல்லாஹி சொன்னாங்க. உமர் ரலியல்லாஹு என்கரேஜ் பண்ணாங்க. அப்படி காஃபிர்களுக்கு ஏன்னா முடிவு பண்ணிட்டாங்க, அந்த முடிவை மாத்தல. எந்த முடிவை? அந்த பிணை தொகை கொடுக்கணும், பிள்ளைகளுக்கு கல்வி கற்றுக் கொடுக்கணுங்கிற அந்த முடிவை மாத்தல. அப்போ அந்த முடிவு படி என்ன பண்ணாங்க, எல்லா காஃபிர்களும் 4000 தீனார் 4000 திரகம் 5000 திரகம் முடிஞ்சது கொண்டு பிணை கைதி கொண்டு வராங்க. பிணை தொகை. அந்த பிணை கைதிகளை ஒருத்தரா யார் நிக்கிறான்டா? அபுல் ஆஸ் நிக்கிறாரு. இந்த அபுல் ஆஸ் யார் அப்படின்னு சொன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய மகள் ஸைனப் ரலியல்லாஹு தஆலாவுடைய கணவர். ரசூலுல்லாஹ் யாருங்க? மருமக. ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், மற்ற மகள்லாம் வந்துட்டாங்க, ஸைனப் மட்டும் வரல. ஏன்னா அபுல் ஆஸ் அவரை ஹிஜ்ரத் செய்ய விடல, அவர் காஃபிரா தான் இருக்கிறாரு. அவர் பதிலுக்கு போறது அவர் கைதியா நிக்கிறாரு. அப்போ ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, என்னப்பா என்ன கொண்டு வந்திருக்கிற, பிணை தொகை எங்க அப்படின்ற உடனே ஒரு தங்க மாலை எடுத்து முன்னாடி வைக்கிறாரு. தங்க மாலை எடுத்து முன்னாடி வைக்கிறாரு. இந்த தங்க மாலையை பார்த்து ரசூலுல்லாஹ் அப்படி கண் கலங்கிறாங்க. ஏன் அப்படின்னு சொன்னா இந்த தங்க மாலை அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா கழுத்தில் கிடந்த மாலை, அவங்களுக்கு சொந்தமான மாலை. அந்த மாலையை அவங்க தன்னுடைய மகளுக்கு அன்பளிப்பா கொடுத்திருந்தாங்க. ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா தனக்கு சொந்தமான மாலையை தன்னுடைய மகளுக்கு அன்பளிப்பா கொடுத்திருந்தாங்க. அந்த மாலையை தான் மகள் என்ன பண்ணிருக்காங்க, மதீனா கொடுத்து அனுப்பியிருக்காங்க, தன்னுடைய கணவனுக்கு பிணை தொகையா கொடுத்து மீட்டு வரதுக்காண்டி. ரசூலுல்லாஹி பார்த்து அந்த கண்களை எங்கிறாங்க. கண்களை எடுத்தாங்க. சஹாபாக்கிட்ட கேட்கறாங்க, இந்த மாலையை நான் வாங்க விரும்பல, பிணையா வாங்க விரும்பல, இவர் திரும்ப கொடுத்துடலாமா அப்படிங்கிறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் செஞ்சா யாரும் அப்ஜெக்ஷன் பண்றது இல்லைங்க. இருந்தாலும் ரசூலுல்லாஹ் இவ்வளவு அழகா என்ன பண்ணாங்க, அபிப்பிராயம் கேட்கறாங்க. கேட்டு சொன்னாங்க. சொன்ன உடனே ஆமையார் ரசூலுல்லாஹ் விட்டுருங்க ரசூலுல்லாஹ் உடனே அவர்கிட்ட சொல்றான், இந்த மாலை தர வேண்டாம், ஆனா தயவுசெய்து என் மகளை ஊருக்கு அனுப்பி மதீனாக்கு அனுப்பி விட்டுரு. என் மகன் அங்கே இஸ்லாத்தை ஏற்று ஈமான் கொண்டு தினம் அங்கே செத்துட்டு இருக்கிறா, தயவுசெய்து நீ இஸ்லாத்தை ஏற்றுக்காட்டா நல்லபடியாக கூட்டுவா, நீ இஸ்லாத்தை ஏற்றுக்காட்டாலும் என் மகளை என்ன பண்ணு, அனுப்பி விட்டுரு மக்கா மதீனாவுக்கு அப்படிங்கிறாங்க. உடனே அவர் சரின்னு ஒத்துட்டு போயிடுறாரு. போன உடனே பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்றாங்க, அவரோட ஸைத் இப்னு ஹாரிஸா தன்னுடைய வளர்ப்பு மகன் ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பி வைக்கிறாங்க கூட்டு வரதுக்காண்டி. சகோதரர்களே, அவங்க போய் கூட்டு வந்த சம்பவம் ரொம்ப ஒரு உணர்ச்சிமயமான சம்பவம், எந்த ஒரு கல் நெஞ்ச கூட கரைய செய்யும் அப்படிப்பட்ட சம்பவம். ஏன்னா அங்க போய் கூட்டு வர்றதுக்காண்டி இவர் எங்கன்னா ஒத்துக்கிட்டாரு, யார் அபுல் ஆஸ் ஒத்துக்கிட்டாரு அனுப்பி வைக்கிறேன்னு சொல்லி. அங்க போன குடும்பத்துல ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. அதெல்லாம் ஸைனப் அனுப்பக்கூடாது. அபு சுஃபியான் என்ன பண்றாரு, அவர் ஒத்த கால நிக்கிறாரு, அதெல்லாம் அனுப்பக்கூடாது, அதெல்லாம் அர்த்தமே கிடையாது, அப்படி கடுமையான அப்ஜெக்ஷன். அப்போ அதையும் மீறி அபுல் ஆஸ் என்ன பண்ணிடுறாரு, நம்ம கொடுத்த வாக்குறுதி ரசூலுல்லாஹ் எவ்வளவு கண்ணியமா நம்மகிட்ட நடந்துக்கிட்டாங்க, அதனால நம்ம அவங்களுடைய மகளை அவங்களோட அனுப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸைனப் ரலியல்லாஹு தஆலாவையும் அவங்களுடைய 2 வயசு குழந்தையும் என்ன பண்றாங்க, நடுராத்திரில யாருக்கு தெரியாம குதிரையில ஏற்றி அனுப்பி விடுறாங்க. அப்போ ஸைனப் ரலியல்லாஹு தஆலா 3 மாசம் கர்ப்பமா இருக்கிறாங்க. அப்போ ஸைனப் ரலியல்லாஹு தஆலா ஸைத் இப்னு ஹாரிஸா கூட்டு வராங்க. கூட்டு வந்து மக்கத்து குறைஷியல காஃபிர் பார்த்துறாங்க. பார்த்துட்டு எங்களுக்கு முகமது இவ்வளவு பெரிய இழிவை ஏற்படுத்திட்டு அவர் மகன் மட்டும் சலாமத்தா இங்கேருந்து போறதா, நாங்க போட மாட்டோம்னு சொல்லி என்ன பண்றான் அவன், அவங்க ஏறி வந்து ஒட்டகத்திலே காலை ஓங்கி அடிக்கிறான். ஒட்டகம் அப்படியே சரிஞ்சிருது. சரிஞ்ச உடனே ஸைனப் ரலியல்லாஹு கீழே விழுந்துடுறாங்க. கீழே விழுந்த உடனே அவனுடைய கர்ப்பம் கலைஞ்சிருது. 3 மாச கர்ப்பம் கலைஞ்சு ரத்தமா ஓடுது. அந்த நேரத்தில் அந்த சம்பவத்தை பத்தி ஸைனப் ரலியல்லாஹு தஆலா பின்னாடி சொல்றாங்க, சுப்பத் அலைனல் மசாயிபு லவ் அன்னஹா சுப்பத் அலல் லயாலி சுப்பத் அலன் நஹாரி சிர்ன லயாலியா சுப்பத் அலைனல் மசாயிபு லவ் அன்னஹா, எங்கள் மீது எவ்வளவு வேதனை சொரியப்பட்டது என்றால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகள் என்ற ஒரே காரணத்திற்காக, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரே காரணத்திற்காக சுப்பத் அலைனல் மசாயிபு லவ் அன்னஹா, எங்கள் மீது முசீபத்துகளையும் வேதனைகளையும் சோதனைகளையும் அப்படியே அள்ளி சொரியப்பட்டது. எந்த அளவுக்கு என்றால், அந்த முசீபத்துகளை சுப்பத் அலன் நஹாரி சிர்ன லயாலியா, அந்த பகல் நேரத்தின் மீது, பகலின் வெளிச்சத்தின் மீது அந்த வேதனைகளை போடப்பட்டால் பகலும் கூட இருளாக மாறிவிடும். பகல் கூட வேதனை தாங்க முடியாம என்ன மாறிடும்,
இருளா மாறிவிடும். அவ்வளவு மோசமான வேதனைகள். ஒரு நீண்ட கவிதை, அவங்க பின்னாடி அந்த வேதனை நினைச்சு நீண்ட கவிதை படுறாங்க. அதனுடைய முதல் வரி இப்படி ஆரம்பிக்கும். அவ்வளோ கஷ்டத்துக்கு பிறகு ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா எங்க வந்து சேர்ந்தாங்க? மதீனாவுக்கு வந்து சேர்ந்துட்டாங்க. இந்த நிலையில அந்த கைதிகளை பார்க்கறாங்க. பார்க்கும்பொழுது அங்க சுஹைல் இப்னு அம்ருங்கிறவன் இருக்கிறான். சுஹைல் இப்னு அம்ருங்கிறவன் இருக்கிறான். இவன் யாருன்னா நல்ல பேச்சு திறமை உள்ளவன். யாரையும் பேச்சாலும் அப்படியே அட்ராக்ட் பண்ணிடுவான், ஈர்த்துருவான். நல்ல பேச்சு திறமை உள்ளவன். அப்போ உமர் ரலியல்லாஹு வராங்க, அடே நீமா வந்து மாட்டிக்கிட்ட அப்படின்னு ரசூலுல்லாஹி சொல்றாங்க. யார சொல்லலாம்? இவன் ஓவரா பேசுறவன். இவன் பேசி பேசி எல்லாத்தையும் மயக்கிடுவான். அதனால இவனுக்கு என்ன தண்டனை கொடுக்கணும்டா, அவன் முன் பல் ரெண்டையும் தட்டிடுற, எனக்கு பெர்மிஷன் கொடுங்க. இனிமே பேச முடியாத அளவுக்கு அந்த முன்பல்ல தட்டினா என்ன ஆயிடும்? காத்தா வரும், புசு புசுன்னு ஒழுங்கா பேச முடியாது. அதனால இவன் ரொம்ப நாவன்மை உள்ளவன், அந்த ரெண்டு முன்பல்லை தட்டிடுறேன், எனக்கு பெர்மிஷன் கொடுங்க அப்படின்னாங்க. ரசூலுல்லாஹி சொன்னாங்க, இல்ல உமரே, உறுப்புகளை சிதைப்பதற்கு இஸ்லாத்தில் இடம் இல்ல, நாளைக்கு அல்லாஹ் நம்ம பதில் சொல்லி ஆகணும், அதனால செய்ய வேண்டாம் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமர் தடுத்துறாங்க. ஹைர், இதெல்லாம் முடிஞ்ச சகோதரர்களே, மதீனாவிலே மக்கத்து இதே யூதர்கள் எல்லாம் முதல்ல நம்பவே இல்லை ரசூலுல்லாஹ் இவ்வளவு பேர் நம்பி இவ்வளவு பேர் வெற்றி வந்துச்சோடனே. அப்புறம் ரசூலுல்லாஹ் கிடைச்ச இந்த வெற்றியை பார்த்த உடனே யூதருடைய மனோநிலை ஒரு மாற்றம் ஏற்படுது. மதீனா எங்கும் மாஷா அல்லாஹ் சந்தோஷம், வெள்ளம் புரண்டோடுது. அல்லாஹ்வுடைய மார்க்கம் தலை தொங்குது. அல்லாஹ்வுடைய மார்க்க பணி, தாவா பணி ரொம்ப வேகமா நடக்குது. முஸ்லீம்களுக்கு அல்லாஹ்வுடைய உதவி நினைச்சு சந்தோஷம், மகிழ்ச்சி, கும்மாளம் இப்படி இருக்கிறாங்க. இது நடக்கிறது ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு ரமலான் மாதத்துல. இந்த ஆண்டில் தான் ரமலானுடைய நோன்பு ஃபர்லாக்கப்பட்டுச்சு. இந்த 2வது ஆண்டு தான் ரமலானுடைய முதல் நோன்பு ஃபர்லாக்கப்பட்டுச்சு. இதே ஆண்டு தான் ஜக்காத்து ஃபர்லாக்கப்பட்டுச்சு. அந்த ரமலான்ல எது ஃபர்லாச்சு? ஏன்? சஹாபாக்கள் நல்ல பணம் வந்துருச்சு, கனிமத்து பொருள் வந்துச்சு இல்லையா? இப்ப அல்லாஹ் என்ன பண்ணா? ஜக்காத்தை கடமையாக. அதுக்கு முன்னாடி இவங்க ஜக்காத்து வாங்குற மாதிரி இருந்தாங்க. இப்ப இவங்களுக்கு கனிமத்து பொருள் வந்து நல்ல ஒரு வசதியான உடனே அல்லாஹ் என்ன பண்ணான்? ஜக்காத்தை கடமையாக்கிட்டான். அது மாதிரி சதகத்துல் ஃபித்ர் என்று சொல்லக்கூடிய ரமலான் பெருநாளைக்கு ஃபித்ரா கொடுப்போம் இல்லையா? அதனால அந்த ஃபித்ராவும் கடமையாயிடுச்சு. ரமலான் முடிஞ்ச உடனே ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு தான் முதல் பெருநாள் ஷவ்வால் பிறந்த உடனே முதல் நோன்பு பெருநாள் கடமையாக்கப்பட்டுச்சு. இந்த பத்ர் போர் முடிஞ்ச உடனே நோன்பு பெருநாள் கடமையாக்கப்பட்டதுனால தான் அந்த முதல் ஆண்டு நோன்பு பெருநாள் சஹாபாக்களுக்கு பெரிய கொண்டாட்டமா இருந்துச்சு, ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அதனால தான் அந்த பெருநாளுடைய தக்பீர்ல அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹு அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்து அந்த திக்ர்ல அதிகமாக மொழிஞ்சாங்க. அது மட்டுமல்ல, லா இலாஹ இல்லல்லாஹு வஹதா, அல்லாஹ் அவனை தவிர தனித்தவன் யாரும் இல்லை, அவன் தனித்தவன். ஓ சதக வஅதா, அவனுடைய வாக்குறுதியை உண்மைப்படுத்தி விட்டான். ஓ நஸர அப்தா, தன்னுடைய அடியானுக்கு அவன் உதவி செய்து விட்டான். ஓ ஹஸமல் அஹ்ஸாப வஹதா, அவன் தனித்த நிலையில் இந்த மிக பெரும் படைகள் எல்லாம் அவன் வெற்றி கொண்டு விட்டான். இந்த திக்ர் எப்போ வந்துச்சு? இந்த பெருநாள்ல ஓதுறமே, லா இலாஹ இல்லல்லாஹு வஹதா வ சதக வஅதா வ நஸர அப்தா வ அஸ்ஸ ஜுண்டா வ ஹஸமல் அஹ்ஸாப வஹதா என்ற இந்த திக்ர் அந்த பத்ர் போர் முடிஞ்ச உடனே தான் அந்த ஷவ்வால் மாதத்திலே சஹாபாக்கள் சந்தோஷமா அல்லாஹ்வுடைய செய்கையையும் அல்லாஹ்வுடைய ஆற்றல் நினைச்சு சந்தோஷமா தக்பீர் சொல்றாங்க. அந்த தக்பீர் தான் சகோதரர்களே இன்று வரைக்கும் பெருநாள்ல தக்பீர் சொல்லக்கூடிய முறையை உருவாக்கிச்சு. இன்னொரு பெருநாள்ல சொல்றமே, என்னடா இது, நாம நினைக்கலாம் சில சமயம் நம்ம தான் அர்த்தம் விளங்காது, ஏதோ ஒரு கும்பலோட கோஷம் போட்டு போயிடுவோம். அர்த்தம் விளங்கி பார்த்தா அது என்ன இது, அல்லாஹ் தன்னுடைய அடியாருக்கு உதவி செய்து விட்டான், வாக்குறுதியை பூர்த்தி செய்து விட்டான், அவன் எதிரிகளுடைய படையை வென்று விட்டான், ஜுண்டா தன்னுடைய படையை கண்ணியப்படுத்தி விட்டான், எதிரியுடைய படையில திக்குமுக்காட வச்சுட்டான். எப்ப அல்லாஹ் திக்குமுக்காட வச்சான் அப்படி நமக்கு சந்தேகம் வரலாம். ஆனா இது நடந்தது எப்போ? பத்ர் போர் முடிஞ்ச உடனே சஹாபாக்கள் அந்த பத்ர் போரை நினைவுறுத்தும் விதமா தான் இந்த திக்ரை, இந்த தஸ்பீஹை அதிகமாக அவங்க பெருநாள்ல சொல்ல ஆரம்பிச்சாங்க. அதுல இருந்தா இந்த பெருநாள் வந்துச்சு, பெருநாள்ல தக்பீர் சொல்லக்கூடிய முறை வந்துச்சு. அதனால சகோதரர்களே, நாமளும் பெருநாள்ல தக்பீர் சொல்லும் போது ஏதோ கும்பலோட கோஷம் போடலாம், அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அப்படி தக்பீர் சொல்லாம இந்த உணர்வோடு பத்ர் போர்ல சஹாபாக்களுக்கு எப்படிப்பட்ட வெற்றியை கொடுத்தானோ அந்த பத்ர் போர்ல சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய குதிரத்தையும் அல்லாஹ்வுடைய வல்லமை நினைச்சு எவ்வளவு உணர்வுபூர்வமா அவங்க தக்பீர் சொன்னாங்களோ அந்த மாதிரி தக்பீர் நாம எங்க சொல்லணும்? பெருநாள்ல சொல்லணும். ஹைர், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இதோட இந்த பத்ர் போர் முடிவுக்கு வந்துச்சு. பத்ர் போர் முடிஞ்ச உடனே அடுத்த கட்டம் குறைஷிகளுடைய திட்டம் என்ன ஆச்சு, குறைஷிகள் என்ன பிளான் பண்ணாங்க அப்படிங்கறத இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு இல்ல அடுத்த பயான்ல பார்ப்போம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எந்த விஷயங்களை பேசணுமோ எந்த விஷயங்களை கேட்டோமோ அதன்படி அமல் செய்ய தௌஃபீக் தருவானாக.